Hi friends, good morning. It's another beautiful day. இன்னைக்கு Thursday. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் கீரைக்காரண்ணா வந்திருந்தார். முருங்கைக்கீரை வாங்கலான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் ஏரியாவில் 40 rupees, உங்கள் ஏரியாவில் எவ்வளோன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நூடுல்ஸ் சப்பாத்தி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த நார்மலாக இட்லி தோசை இந்த பேட்டர் யூஸ் பண்ணி அந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் நாங்கள் அவ்வளோவா சாப்பிட்றது கிடையாது. கொஞ்சம் டயட் இருக்கலாமேன்னு சொல்லிட்டு சில மாதங்களாக நாங்கள் இட்லி தோசையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நூடுல்ஸ் சப்பாத்தி பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சப்பாத்தி 3 சப்பாத்தி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரோல் பண்ணுற கேப்பில் நான் உங்களுக்கு ஒரு குட்டி விஷயம் சொல்கிறேன். இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 5 yearsஆக நான் யோசிச்சுட்ருக்கேன். பட் அதுக்கான சுச்சுவேஷனும் சந்தர்ப்பமும் எனக்கு அமையலை. ஏன்னா ஐம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல். ஸோ கொஞ்சம் எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் கண்டினியூஸெல்லாம் என்னால் எடுக்க முடியல, வீடியோஸ் எடுக்க முடியல. பட் இப்படியே பண்ணணும் யோசிச்சிட்டே இருந்தால் என்னால் பண்ண முடியல. சரி இறங்கி தான் பார்ப்போமே, எடுத்து தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ சப்பாத்தி இந்த மாதிரி கீ போடாமல் இந்த மாதிரி ஃபுல்கா மாதிரி நான் சுட்டு எடுத்துக்கிறேன். கீ நான் ஏன் அது மேலே அப்ளை பண்ண மாட்டேன்னா, பார்த்திங்கன்னா அதில் ட்ரை ஃப்ளார்ஸ் இருக்கும், வீட் ஃப்ளார்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ கீயில் பட்டுச்சுன்னா அது ஒரு மாதிரி ஒட்டிடும். பேன்லலாம் கருப்பாக நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்கும் போது ஹீட் அதிகமாக அது கருப்பாயிட்டு சப்பாத்தியோட இதுலேயே ஒட்டிடும். அதனால் நான் சப்பாத்தி எப்பவுமே தனியாக எடுத்து வச்சு அது மேலே தான் கீ அப்ளை பண்ணுவேன். ஆயில்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ சப்பாத்தியெல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெல்லிஸாக நூடுல்ஸ் மாதிரி கொஞ்சம் பேஷண்ட்டாக ஒரே ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஃபுட்டுன்றது சாப்பிட்றது மட்டும் இல்லை, பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தால் உங்களுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு கேப்சிகம், ஒரு கேரட், ஒரு ஆனியன் இது போதும். ஸோ பாருங்கள் இங்கே எவ்வளோ அழகாக மெல்லிஸாக கட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் அதோட லுக். ஸோ இது எல்லாமே உதிரியாக வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு ஆனியன் நல்லா மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஒரே ஷேப்பில் இருக்கட்டும். எல்லா வெஜ்ஜீஸும் ஒரே ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கேப்சிகம் நான் முழுசாக எடுக்கலை, ஹாஃப் போதும். நாங்கள் இது 2 பேருக்கு தான் நான் பண்ணுறேன். ஸோ ஹாஃப் கேப்சிகம் போதும். கேப்சிகம் அந்த சீட்ஸ்லாம் நீங்கள் டீசீட் பண்ணிவிட்டு அதை அழகாக மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேப்சிகம் ரொம்ப மெல்லிஸாக வேணாம், ஏன்னா உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருந்ததுன்னா கேப்சிகம் நல்லாயிருக்கும். ரொம்பவேவும் நீங்கள் அதிகமாக மெல்லிஸாக கட் பண்ணாமல் அதிகமாகவும் சாட்டே பண்ணாதீங்க. ஸோ நல்லா க்ரன்ச்சி ஃபீலிங் இருக்கும். ஸோ ஹாஃப் கேப்சிகம் அப்புறம் ஹாஃப் கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டும் நீங்கள் நல்லா மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீட்டாக. ஸோ தேட் எல்லா வெஜ்ஜீஸும் ஒரே ஷேப்ஸில் இருக்கும். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ டிஃப்ரெண்ட் வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணுறோம். ப்ராக்கோலி ஆட் பண்ணலாம், நீங்கள் மஷ்ரூம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பன்னீர் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ் கூட ஸ்க்ராம்பிள் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஒரு கடாயில் நான் கீ தான் யூஸ் பண்ணுறேன். கீ ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிப்பேன். பன்னீர் ஃபுல் க்யூப் நான் எடுக்கலை, ஒரு ஹாஃப் க்யூப் தான் எடுக்கிறேன். அதை நல்லா கொஞ்சம் ரொம்ப திக்காக இல்லாமல் மீடியம் ஷேப்பில் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது நான் தனியாக தான் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நான் வெஜ்ஜீஸோடு போட போகிறதில்ல, ஏன்னா அது கொஞ்சம் அப்படியே பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால தனியாக ஒரு பேனில் கீ போட்டு மசாலாஸ் போட்டு ஃப்ரை பண்ணிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு கடாயில் கீ போட்டுக்கலாம். நான் கோகோனட் ஆயில் ஒரு ஸ்பூன் மட்டும், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஆனியன்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா உதிரியாக பிச்சு விட்டுருங்க. ஸோ தேட் மொத்தமாக இருக்கக்கூடாது, நல்லா தனித்தனியாக இருக்கிற மாதிரி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்ட சால்ட் போட்டுக்கோங்க, சீக்கிரமாக வதங்கும்னு சொல்லுவாங்க. நான் ஆட் பண்ணல. ஸோ நான் கொஞ்சம் வெஜ்ஜீஸ்லாம் போட்டதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ கேரட் அண்ட் கேப்சிகம் இதுவும் போட்டு நல்லா வதக்கிட்டு, ரொம்ப டீப் ஃப்ரை அந்த மாதிரிலாம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர், cumin பவுடர், பெப்பர் பவுடர் இது 3மே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப எனக்கு ஸ்பைஸியாக வேணாம், ஸோ மீடியமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும்
நல்லா கொஞ்சம் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து எல்லாத்துலேயுமே வந்து கோட் ஆகணும் அந்த மசாலா. அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 minutes குக் பண்ணால் போதும். இப்போது ஆரிகானோ, மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் இது மூணுமும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் ஒரு சீசனிங்காக நான் அது போட்டிருக்கேன், கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் கொடுக்கறதுக்காக. அப்புறம் இந்த சப்பாத்தி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மெல்லிஸாக நூடுல்ஸ் மாதிரி, அதை நல்லா வந்து இதோட வந்து பைண்ட் பண்ணி விட்டுறணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அதோட மசாலாஸ் எல்லாமும் இந்த சப்பாத்திலையும் கூட ஏறும். ஸோ லைட்டாக சால்ட்டும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீரை வந்து நான் செப்பரேட்டாக தனியாக வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கீயில் தான் இதை ஃப்ரை பண்ணுறேன், ஆயில் கிடையாது. ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பன்னீர் வந்து நீங்கள் ப்ளெயினாக போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் போட்டு சாஃப்டாகவே குக் பண்ணி எடுத்துட்டேன், ரொம்ப டீப் ஃப்ரைலாம் கிடையாது. அப்போ தான் வந்து உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இல்லைனா கொஞ்சம் ரப்பரி ஆகிடும் பன்னீர். ஸோ சீக்கிரமாகவே வந்து நம்ம கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 ஸ்பூன் வச்சு நல்லாவே வந்து கலந்து விடுங்க. மசாலாஸ் எல்லாம் ஈவனாக கோட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு இப்போ எம்மியான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக. குழந்தைங்களுக்குலாம் பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. நான் இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணுறேன். கலரே பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. சப்பாத்தி வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. பட் வெஜ்ஜீஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றது என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு ஹெல்தி ரெசிபீஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங், ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.